இந்த வாரம் நாங்க உங்களுக்காக 2 ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வெபினார்ஸ் பண்ண போறோம். 10 AM வெபினார்ல இப்போ கரண்டா இருக்கிற கோல்ட் ரேலியை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் 11 AMக்கு எந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் என்வாயன்மெண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு டிஸ்கஷன். 2 வெபினார்ஸ்க்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல அண்ட் பயோல இருக்கு. கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கூட்டம் என்ன சொல்லுது? ஒரு முதலீட்டாள்னா ரொம்ப கொஞ்சம் காசோட நம்ம மார்க்கெட்டுக்கு வந்தபோது எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கறது தான் பலருக்கு ரொம்ப முக்கியமாக பட்டுது. மார்க்கெட்டில் என்ன பாப்புலர் ட்ரெண்ட், இதுதான் எல்லாருமே பார்ப்பாங்க. சோஷியலாக ஒரு புது இன்வெஸ்டர் தன்னை போல இன்னொரு இன்வெஸ்டரை பார்க்கும்போதோ அல்லது தன்னை விட அனுபவமான ஒரு இன்வெஸ்டரை பார்க்கும்போதோ அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப இயல்பு. ஆனால் நான் அந்த மாதிரி சோஷியலாக போய் மற்றவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடியே எனக்குன்னு சில செட் ஐடியாஸ் நான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். அதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு காரணம் எனக்கு பங்கு முதலீடு சொல்லி கொடுத்தவர். உண்மையை சொல்லணும்னா அந்த ஐடியாஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவரும் அவருடைய வாழ்வியல் முறையும் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிலீஃப்ஸும் அவருடைய வேல்யூ சிஸ்டம் முக்கியமான காரணம். ஸோ எனக்குன்னு சில ஐடியாஸ் செட் ஆயிடுச்சு. இது ஒரு 6 மாதத்தில் செட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த 6 மாதம் நான் வேறு எதையும் செய்யலை, இதை மட்டும்தான் செஞ்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட இதைத்தான் நான் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் செய்வேன். ஈவினிங்லேருந்து தூங்க போகிற வரைக்கும், காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 2 hours. ஸோ இது எப்படியா நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் எதுவும் செய்யணும். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, ஒரு விஷயத்தை தரவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை செய்யணும் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல ஊட்டப்பட்ட டானிக். அந்த டானிக் தான் இன்ன வரைக்கும் எனக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த கூட்டம் என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கறது எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்தது. ஸோ இது லேட்டாக வரும்போது எனக்கு கூட்டம் என்ன செய்யுதுங்கிறத பார்க்கறது கொஞ்சம் ஹியூமரஸான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இன்றைக்கும் நான் அதை ஹியூமரஸாக தான் பார்க்குறேன். அது பலருக்கு எரிச்சலை கூட வரலாம். ஏன்னா நான் கூட்டம் ஒரு விஷயத்தை தப்பாக செய்கிறாங்கன்னா அதை நான் எப்படி பார்க்குறது? கோவமாக பார்க்கலாமா, ஹியூமரஸாக பார்க்கலாமா? கோவப்பட்டால் அது யாருக்கும் மைண்டில் போய் சேராது. ஹியூமரஸாக பார்த்தாவது சில பேருக்கு சேரலாம். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த நான் முதல் நாளே புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லணும். அது யார் எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அவரை பார்த்தே புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு தனி ஆளை, யாரோடையும் போய் வற்புறுத்தலாம் நட்பை ஏற்படுத்திக்கிட்டு யாரையும் தொடர்ந்து இல்லை, யாரையும் நம்பி இல்லை, சிங்கிளாக இருந்தார். அதுக்கப்புறம் வெளியே போகும்போது புரோக்கர் ஆஃபீஸில் எல்லாம் கூட்டமாக இருப்பாங்க. 10 பேர் 20 பேர். எங்கே போனாலும் ஒரு IPO மீட்டிங்க்கு போனால் கூட்டமாக இருப்பாங்க, ஒரு கம்பெனியினுடைய AGM போனால் கூட்டமாக நிற்பாங்க. ஸோ இந்த கூட்டம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த கூட்டம் பேசுகிறத கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்பேன். வேடிக்கை பார்க்கும்போது எல்லாரும் ஒரே விஷயத்த உயர்த்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் நடுவில் சென்ட்ரலில் உட்காந்துட்டு இருப்பார், கைப்புள்ள மாதிரி. இந்த கைப்புள்ள பேசுகிறத பலரும் அங்கே சுற்றி சுற்றி சபாஷ், சூப்பர், இதான் கரெக்ட், எதிர்கருத்தே இருக்காதுங்க. இந்த கூட்டத்துக்குடைய ஒரு பெரிய ஹால்மார்க் என்னன்னாக்கா, ஒருத்தன் கூட கைப்புள்ளையே கொஸ்டின் பண்ண மாட்டான். ஸோ அந்த இடத்துல கைப்புள்ள ஒரு வாய்ப்புள்ள ஆயிடுவார். அவர் பேசுறதெல்லாம் பா என்னவா பேசுறாருப்பா அப்படின்மா. இதுல ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு கைப்புள்ள. நீங்க சவுகார்பேட்டைக்கு போனா அங்க ஒரு கைப்புள்ள இருப்பான். யூஸ்வலா அவன் தான் ரொம்ப அதிகமாக கூவான். இந்த பக்கம் நீங்கள் வெஸ்ட் மாம்பலம் போனீங்கன்னா அங்கே ஒரு குரூப் இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். மயிலாப்பூர் சைட் போனால் இந்த மயிலாப்பூர் ராயப்பேட்டாக்காரங்களுக்கு பயங்கரமான ஒரு இதுங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும்னு, அது ஒரு விதமான ஒரு க்ரௌடு இருக்கும். ஸோ இப்படி எல்லா க்ரௌடையும் பார்க்கும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 90% ஆஃப் த டைம் நமக்கு என்ன பண்ணணும்னு எதுவும் கிடைக்காது, என்ன செய்யக்கூடாதுன்னு தான் கிடைக்கும். 10% தான் அவங்கள்ட்டேருந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்க முடியும். அப்போவும் அந்த கூட்டத்தை பார்க்கணும், எல்லா கைப்புள்ள வாய்ப்புள்ளையும் பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை கேட்கணும். அதே சமயத்தில் இதுதான் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தேவையான அந்த 10% எடுத்துக்கலாம், இல்லை அதையும் விட்டுட்டு நமக்கு தேவையானதில் இருக்கலாம். இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு லேர்னிங். எப்போவுமே ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேங்க, கூட்டம் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அதான் ஸ்டாக் மார்க்கெட். கும்பலாக ஒரு விஷயத்தை எல்லாரும் பண்ணாக்கா அது ஜெயிக்காது. அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஏன்னா கும்பல் சேரும் போதே எவனையும் மாற்றி யோசிக்க விட மாட்டான்.
கும்பல் சேர சேர இந்த கும்பலை எப்படி பெருசு பண்றதுன்னு தான் எல்லாருமே பார்ப்பாங்க. கும்பல் பெருசாக ஆக அந்த கும்பல் பெருசாவதே அந்த தனி நபருக்கு ரிஸ்க் ஆயிடும். அதுல சேர்றவனுக்கு கடைசியா சேர்றவன் வீணா போயிடுவான். இதுதான் ஆங்கிலத்துல ஹேர்ட் இன்வெஸ்டிங்னு நம்ம சொல்லுவோம். மந்தையாக சேர்ந்து கடைசியில கசாப்புக்கு போகுது. ஏன்னா இவ்வளோ ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண நினைக்கிறீங்களா? இதுதான் ஸ்டாக் மார்க்கெட், இப்படித்தான் நடக்கும், இதுல வேற எதுவுமே நடக்காது. இதை யாரும் உங்களுக்கு சொல்லவும் மாட்டாங்க. ஏன்னா பாருங்க, இதெல்லாம் சொல்றதுக்கு பதிலா நானும் ஒரு கும்பலை ஏற்படுத்தி, நானும் டெய்லி 2 ஸ்டாக்கை பேசி, நானும் எல்லாரையும் ஃபர்ஸ்ட் இந்த மந்தை உணர்வை நம்ப வைத்து இதுதான் நல்லதுன்னு ஒருத்தரை நம்ப வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவன் நான் சொல்றதெல்லாம் கேட்க போறான். என்ன பிரச்சனை? அது ஈஸி வே இல்லை. அதைத்தான் எல்லாரும் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா மொழியிலையும் பண்றாங்க. நீங்க ஏதோ தமிழ்ல தான் நடக்குன்னு நினைக்காதீங்க. குஜராத்தில நடக்கிற அளவு எந்த மொழியிலுமே நடக்காது இந்த நான்சென்ஸ். ஹிந்தியில நடக்கிற அளவு இன்னொரு மொழி நம்ம கண்டுபிடிச்சாதான் அது நடக்கும். இங்கிலீஷ்ல அதுக்கும் மேல. ஸோ ஒவ்வொரு மொழியிலையும் இந்த மொழி சார்ந்த ஹர்ட் மென்டாலிட்டி இன்னைக்கு முதலீட்டு உலகத்துல ரொம்பவே ஓங்கி இருக்கு. இப்ப இந்த கும்பலுக்கு அகைன்ஸ்டா போய் நிக்கிறதுங்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். இன்ஃபேக்ட் நான் வந்த நேரத்துல என்னுடைய அதிர்ஷ்டம், நான் முதல்ல எந்த கும்பல்லையும் சேரல, எனக்கு யாரையும் தெரியாது. அதுவே ஒரு பெரிய அட்வான்டேஜ். நான் தனியால படிச்சு தான் என்னுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நபர்கிட்ட கிட்டத்தட்ட குரு சிஷ்யம் மாதிரி உட்காந்து கத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னுடைய மிகப்பெரிய லக்கு. ரெண்டாவது, அந்த குரு எனக்கு நீயாவும் சிந்தி அப்படின்ற ஒரு ஃப்ரீடமை கொடுத்தாரு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இவ்வளவுதான், இதுக்கு மேல யோசிக்காத அப்படின்னு மண்டையில அடிச்சு ஸ்டூடெண்ட்டை ட்ரீட் பண்ணுவாங்க. அவன் வளர மாட்டான், இல்லை வெளியே போனாதான் வளருவான். ஸோ இந்த லக்கெல்லாம் எனக்கு எப்படி அமைஞ்சது இன்னைக்கும் நான் யோசிச்சு பார்க்கறது. ஆனா இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு வர இன்வெஸ்டருக்கு இந்த லக் இல்லைங்க. டூ மச் நாய்ஸ். மந்தை கிட்டத்தட்ட ஐபிஎல் ஸ்டேடியம்ல தோனி வந்தா எப்படி எல்லாரும் நம்ம எழுந்து கத்துறோமோ அல்லது கத்திக்கிட்டு இருந்தோமோ, இப்ப கத்துறது இல்லை போல இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு ஸ்டாக்கை பத்தி பேசினா நம்ம இன்னைக்கு ரியாக்ட் பண்றோம். மைண்ட் வாய்ஸ் சொல்லும், லூசாடா நீங்கெல்லாம் அப்படின்னு. ஆனா கேட்கறதுக்கு பயமா இருக்கும். ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம்னு நம்ம நினைப்போம். அந்த அளவுக்கு அறிவுபூர்வம் இல்லாத ஒரு உளவியலை நம்ம சமூகத்துல ரொம்பவே வளர விட்டுறோங்கிறதா இன்னைக்கு பெரிய பிரச்சனை. இப்ப நான் இதை பேசுறது கூட எனக்கு ஒன்றும் கிடைக்க போறதில்ல, கெட்ட பேர் தான் கிடைக்கும். அது எனக்கு நல்லா தெரியும். பட் அதுக்கெல்லாம் பயந்த ஆள் நான் இல்லை. ஏன்னா சமூகத்துக்கு எது கெட்டதுங்கிறதுல நான் தெளிவா இருக்கேன். சமூகம் தெளிவா இல்லைன்னா அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. என்னுடைய தெளிவான சிந்தனையை நான் முன்னாடி வச்சிருவேன், அவ்வளவுதான். ஒருத்த எடுத்துக்கிட்டோம், தட்ஸ் இனஃப். மந்தை எடுத்துக்கொள்ளாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஐ நோ த ஹர்ட் வில் ஆல்வேஸ் அப்போஸ். ஒரு பாயிண்ட் வரைக்கும் டாலரேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அவங்கள ஒதுக்கிட்டு போயிட்டே இருப்போம். தட்ஸ் ஆல். என்னை எதிர்த்து ஒரு மந்தையினுடைய கருத்தியலோ உணர்வோ ஜெயிக்கவே ஜெயிக்காது. ஏன்னா எனக்கு இந்த உணர்வை சொல்வதில் எந்த சமரசமும் இல்லை, எனக்கு எந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்டும் கிடையாது. யாரும் எங்கிட்ட பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் உங்களை கேட்கவே இல்லை. இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, நான் வச்சிருக்கிற ஸ்டாக்கை நீங்களும் வாங்குங்க, ஏத்துங்க, எனக்கு லாபத்தை பண்ணி கொடுங்கன்னு கேட்குற அந்த கொச்சையான உணர்வும் எனக்கு இல்லை, என்னைக்குமே இருந்தது கிடையாது. இதையெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் ரொம்ப கம்மி. வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார்ங்கிறத ஒரு சொசைட்டி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கும்ன்றது எனக்கு தெரியும். கொஞ்சம் தான் புரிஞ்சுக்கும், தெரியும். பட் அதனால கோபமோ அல்லது டிசப்பாயின்மெண்ட்டோ அடையக்கூடிய இடத்துல நான் இல்லை. ஏன்னா முதல் நாள்லேருந்தே இல்லை. இன்னைக்கு என்ன, எந்த குறையும் கிடையாது. ஸோ மந்தை உணர்விலிருந்து ஒரு சமூகம் எப்படி வெளிவர வேண்டும் என்பதுதான் முதலீட்டு உலகில் ஒரு சமூகத்துக்கு மிக முக்கியமான சேலஞ்ச். அந்த சேலஞ்சை நான் திரும்ப திரும்ப உங்க முன்னாடி வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். இன்னைக்கு அந்த மந்தை உணர்விலிருந்து வெளியே வருபவர்கள் நாளைக்கு வெற்றியை நோக்கி பயணிப்பார்கள். இன்றும் அந்த மந்தை உணர்வில் மூழ்கி அதில் சிக்கி தவிப்பவர்கள் அதன் விளைவுகளை சந்திப்பார்கள்.
மந்தையாக என்றுமே முதலீட்டில் உலகில் யாருமே ஜெயிச்சதில்லை. இதுதான் உண்மை. எல்லா மந்தையும் கடைசியில் எங்க போகும்னா கசாப்புக்கு தான் போகும். அதுதான் கசப்பான உண்மை. இது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோமே ஒழிய என்னுடைய விருப்பம் எந்த மந்தையும் கசாப்புக்கு போக வேண்டும் என்பது இல்லை. முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை இழக்க வேண்டும் என்பது யாருடைய நோக்கமாகவும் இருக்கக்கூடாது. ஆனால் வெறும் பேச்சளவில் அதை வச்சுக்கிட்டு செயல் அளவில் தவறுகளை செய்தால் நிச்சயமாக பணம் இழக்கப்படும் என்பதையும் ஒருவர் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ற இன்வெஸ்ட்மெண்ட்ல இன்னைக்கு எவ்வளவு பேர் 30% லூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. பயங்கர சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், பாண்ட் மாதிரி மாசம் மாசம் நமக்கு வருமானம் வரும் அல்லது ஆண்டுக்கு ஆண்டு வருமானம் வரும். இப்படி எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்ல பீப்புள் பணத்தை விட்டுருக்காங்க. அப்போ அது எதை காட்டுகிறது? சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல கூட மந்தை உணர்வு கேபிட்டலை கம்ப்ளீட்டாக அழிச்சிரும் அல்லது கேபிட்டலின் மதிப்பை குறைச்சிரும். நம்ம சமூகத்தில் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கேரண்டீட் ரிட்டர்ன் அப்படின்ற உணர்வை சொல்லித்தான் மந்தைகள் உருவாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு அதே விஷயம் ஈக்விட்டி மார்க்கெட்டில் நடந்து கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய தனிநபர் பொறுப்பு, என்னுடைய தனிநபர் பொறுப்பு, நம்ம சமூகத்தின் கூட்டு பொறுப்பு. அந்த பொறுப்பை நிறைவேற்ற இந்த பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.